ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 52வது பாட்டு பார்க்க போறோம். அருள் சுரந்து அரசனுக்கு ஆசியும் கொடுத்து உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி நல்பொருள் தரும் முனிவரும் தொடரப் போயினான் மருள் ஒழி உணர்வுடை வரத மாதவன். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருள் சுரந்து உள் எழுந்த சினம் நீங்கிய கலைக்கோட்டு முனிவன் அருளை சுரந்து அரசனுக்கு ஆசியும் கொடுத்து அந்த வேந்தனுக்கு ஆசியும் கூறி உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி உருண்டு செல்லும் தேரின் மீது விரைந்து ஏறி நல்பொருள் தரும் முனிவரும் தொடர நல்ல கருத்துக்களையே எப்பொழுதும் தரும் மற்ற முனிவர்களும் பின்தொடர மருள் ஒழி உணர்வுடை மயக்கம் நீங்கிய நல்லுணர்வை உடைய வரத மாதவன் போயினான். யாவருக்கும் வரம் தரக்கூடிய வல்ல தவத்தையுடைய கலைக்கோட்டு முனிவன் சென்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல அருள் சுரந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது போன பாட்டுல உள்ள இருக்கக்கூடிய சினம் உள்ளுரு வெகுளி போய் ஒளித்ததாமரோ அப்படின்னு தானே பார்த்தோம். அதுல உள்ள இருக்கக்கூடிய சினம் நீங்கிய கோபம் நீங்கியது. அவர் மன்னன் ரோமபத மன்னன் விவரிச்சு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க பட்ட கஷ்டம் அறிஞ்சு அவர் கோபம் நீங்கியது அப்படின்னு. கோபம் நீங்கிய அடுத்த கணமே அருள் சுரந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது சுரபின்னு நம்ம ஏன் காமதேனுவ சொல்றோம்? ஏன்னா கேட்டது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. சுரத்தல்னா இடைவிடாமல் வந்து கொண்டே இருப்பது, அதனாலதான் பால் சுரக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்க கோபம் நீங்கியது, அதனால அருள் வந்து கொண்டே இருக்கு, காருண்யம் சுரந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கறதுனால அருள் சுரந்து அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அரசனுக்கு ஆசியும் கொடுத்து, அந்த இடத்துல ஆசி அப்படின்னா ஆஸ்தி, இப்ப ஆசீர்வாதம் அப்படின்ற சொல்லலாம் அதுல இருந்து வந்ததுதான். ஆஸ்தி அப்படின்னா நம்ம சொத்துன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விபூதி அப்படிங்கிறது ஈடு இணை இல்லாத பூதி, விபூதி ஈடு இணை இல்லாத செல்வம் அப்படின்னு. அதனால ஆசி அப்படின்னா இருக்கிறதுலே எது ஈடு இணை இல்லாத செல்வம்? பெரியவங்க, முனிவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் அவர்களுடைய வாழ்த்து, அதுதான் அதுக்கு ஈடு இணையே கிடையாது இல்ல. அதனால அது ஆஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஆஸ்திகர்கள்னு கடவுள் நம்பிக்கை. ஏன்னா கடவுள்களுடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த சொத்து அப்படிங்கறதுனாலதான் அவர்களுக்கு பேரே ஆஸ்திகர்கள். ந ஆஸ்தி, நாலே ஆப்போசிட்னு அர்த்தம். அதனால நாஸ்தி அப்படிங்கிறது அந்த ஈடு இணை இல்லாத செல்வம் இல்லாதவங்க அப்படின்ற பொருள். எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த இடத்துல அரசனுக்கு ஆசியும் கொடுத்து அப்படின்னா அந்த ரோமபத மன்னனுக்கு இவர் ஆசீர்வாதம் பண்றாரு. உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி, அதுல உருண்டு ஓடும் அவர் ராஜா தேர்ல ஏறி சீக்கிரமா விரைந்து சென்றார் அப்படின்னு. இந்த இடத்துல ஒல்லை அப்படின்னா விரைவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒல்லைனா தொல்லைன்னு, தொந்தரவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பழமை, தொன்மையானது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இதை தவிர ரொம்ப வேகமா சட்டுன்னு போறது அப்படின்ற அர்த்தம். நம்ம ஏற்கனவே போன பாட்டுக்கு முந்தின பாட்டு நம்ம பார்த்தோம்ல, அதாவது 230வது பாட்டு. அதுல 229வது பாட்டு. அதுல வெறுவினர் விண்ணவர் அப்படின்னு சொல்லும் போது நான் கூட வெறுவுதல் அப்படின்னா ரொம்ப அஞ்சுதல், தேவர்கள்லாம் அஞ்சினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் திருக்குறள்ல வெறுவந்த செய்யாமை அப்படின்னு ஒரு குறள் அதிகாரம் இருக்கு. அதுல 3வது குறள் அப்படின்னு சொன்னேன்ல, வெறுவந்து செய்தொழுகும் வெங்கோலனாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு. அதாவது செங்கோல் ஆட்சி நடக்காம வெங்கோலனாக அரசன் இருந்தான், வெம்மையாக. அதாவது அவன் மக்கள் அஞ்சும்படியாக இருந்தான்னா என்ன ஆகும்? ஒருதலை பட்சமாக அவன் கெடுவான்னு மட்டும் சொல்லல, அவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒருவந்தம் ஒல்லை கெடும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அவன் ஒரு தலைபட்சம் அவன் கெடுவது நிச்சயம்னு மட்டும் சொல்லல,
சீக்கிரமாவே கெட்டும் போவான் அப்படிங்கிறது ஒல்லை கெடும்னு சொல்றாருல, அந்த மாதிரி ஒல்லை அப்படின்னாலே அது விரைவு தன்மையை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த இடத்துல உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி அப்படின்னா விரைந்து சென்று ஏறி அவன் நாட்டுக்கு திரும்பினான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2 யோஜனை தூரம் தள்ளியில வந்திருக்கான், அதனால தேர்ல ஏறி திரும்ப நாட்டுக்கு போறான். இதுல நல் பொருள் தரும் முனிவரும் தொடர போயினான் அப்படின்னா நல்ல கருத்துக்களையே எப்பொழுதும் தரும் மற்ற முனிவர்கள் பின் வர அவன் சென்றான் அப்படின்னு சொல்றாருல. இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிறது நல் பொருள் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்க முனிவர்கள்லாம் வாயை திறந்து பேசினாங்கன்னாலே அது வந்து ஒரு உன்னதமான கருத்துக்களை தான் எப்பவுமே சொல்லுவாங்க அப்படிங்கிற பொருள். இதைத்தானே திருவள்ளுவரும் இது பாயிரவியல்ல நீத்தார் பெருமையில 8வது குறள்ல இதை தானே சொல்லியிருப்பாரு, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு. அவங்க வந்து உண்மையாவே எப்பேற்பட்ட குணவான்கள் அப்படிங்கறது அவங்க பேசுற வார்த்தையை வச்சே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவார்ல. அதனாலதான் இங்க நல் பொருள் தரும் முனிவரும் தொடர போயினான் அப்படின்னு சொல்றாரு. மருள் ஒழி உணர்வுடை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம், அதாவது மயக்கம் நீங்கிய நல்லுணர்வு உடைய அப்படின்னு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த அந்த க்ஷண நேரத்துல இருக்கக்கூடிய கோபம் சட்டுன்னு போய் உண்மையை இவர் உணர்ந்து கொண்டார்ல, இவங்க எவ்வளவு பஞ்சத்துல கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் இவர் உணர்ந்ததுனால மருள் ஒழி உணர்வுடை அப்படின்னு. அதனால எப்பவுமே இவர் வந்து ஒரு ஒரு இந்த நம்ம முன்னாடி உள்ள பாட்டுல கூட பார்த்திருக்கோம், வெகுளி அவா இதெல்லாம் இல்லாம ஒரு சமநிலையில இருப்பார்ல. அதனாலதான் இவர் வந்து மருள் ஒழி அப்படின்னு சொல்றாரு. மாதவன் வரத மாதவன் இந்த கலைக்கோட்டு முனிவன் வரம் தரக்கூடிய கலைக்கோட்டு முனிவனும் இவர்களுடன் பின் போயினான் அப்படின்னா நாட்டுக்குள்ள இவரு ரோமபத அரசனுடைய நாட்டுக்குள்ள நகருக்குள்ள இவரோட அவங்க எல்லாம் போகிறதுக்கு இவரும் பின்னாடியே போறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அருள் சுரந்து அரசனுக்கு ஆசியும் கொடுத்து உருள் தரும் தேரின் மீது ஒல்லை ஏறி நல்பொருள் தரும் முனிவரும் தொடர போயினான் மருள் ஒழி உணர்வுடை வரத மாதவன். இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.